ஹாய் பேரண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜ மோகன். நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்ல, யூடியூப் கமெண்ட்லாம் வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு போஸ்ட் டியூட்டி ஆஃப், அதனால வீட்டில் இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னோட குழந்தைக்கு நாங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். குழந்தைங்களுக்கு எதனால ஸ்கின்னை வந்து கேர் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனோட நான் பண்ணி காமிச்சு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சம்மரில் உங்கள் குழந்தைய எப்படி கேர் பண்ணணும், சம்மர் கேர் டிப்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சம்மர் கேர் டிப்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் யூடியூப் லைவ் பிளான் பண்ணுறேன். அந்த லைவ்ல உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதனால குழந்தைங்களோட ஸ்கின் வந்து நீங்கள் கேர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், சரிங்களா? இது வந்து சேம் புக்கு தான். புக்கில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேப்பர்ஸ் இருந்தது தான் புக்கு. இப்போது இது வந்து ஸ்ட்ராங்கா இல்லை இது ஸ்ட்ராங்கா? ஸோ பேசிக்காக வந்து இதுதான் ஸ்ட்ராங், ஏன்னா இதில் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அடல்ட் ஸ்கின், இது குழந்தைங்களோட ஸ்கின். அதாவது குழந்தைங்களோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் லேயர் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது, ரொம்ப தின்னாக இருக்கும், மெலிசாக இருக்கும். அடல்ட் ஸ்கின் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ குழந்தையோட ஸ்கின் வந்து மெலிசாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற ஈரப்பதம் ஈஸியாக வெளியில் போயிடும். அதே மாதிரி வெளியில் இருக்கிற என்வரான்மெண்ட்டில் இருக்கிற பொல்யூஷன்ஸு, டாக்ஸின்ஸ், அந்த இரிட்டன்ட் எல்லாமே வந்து ஸ்கின்னை வந்து ஈஸியாக டேமேஜ் பண்ணும். ஸோ குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கிறதுனாலையும் நீங்கள் தனியாக குழந்தைங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணணும். ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப் ப்ராசஸ் நான் சொல்லித்தரேன். அதை நான் ரெகுலராக டெய்லியுமே எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு மசாஜ், ரெண்டாவது பாத், தேர்டு வந்து மாய்ஸ்சரைஸ். ஸோ மசாஜ் பண்ணணும், குளிக்க வைக்கணும், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும். ஸோ இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். குழந்தைங்களுக்கு தினமும் ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் மெயின்டைன் ஆகும், அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுனால ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும். ரெகுலராக வந்து ஆயில் மசாஜ் பண்ணும்போது அவங்களுடைய மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகும், குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. கோலிக் பெயின் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாஜ் யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் குழந்தைக்கு நல்ல ஒரு பாண்டிங் டெவலப் ஆகும். ஸோ மசாஜுக்கு வந்து எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஈவன் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். பட் குழந்தைங்களுக்கு நான் வந்து 2 ஆப்ஷன் சொல்லுவேன். ஒன்று வந்து கோகனட் ஆயில், இன்னொன்று ஆல்மண்ட் ஆயில். ஸோ இதில் வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா அதில் விட்டமின் இ நிறையா இருக்குது. அது வந்து ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எக்ஸிமா, அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரியான இஷ்யூ இருக்குன்னும் போது ஆல்மண்ட் ஆயிலில் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுறீங்கன்னா ஸ்கின்னில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் குறையும், அந்த ரேஷஸ்லாம் சீக்கிரம் ஹீல் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து மசாஜ் ஆயில் சூஸ் பண்ணும்போது நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சுன்னா பெட்டரு. எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அந்த எண்ணெய் வந்து நல்லா ஊறி அவங்களுடைய ஸ்கின்ல வந்து நல்லா ஃபுல்லாக செட்டில் ஆகும். இந்த கேப்பில் குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து இதை கேட்டீங்க, அதாவது சம்மரில் குழந்தைங்களை வந்து சுடு தண்ணியில் குளிக்க வைக்கணுமா இல்லை நார்மல் தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பரேச்சர் தாங்க முக்கியம். நீங்கள் எந்த கிளைமேட்டில் குளிக்க வச்சாலும் தண்ணியோட டெம்பரேச்சர் அரௌண்ட் 37 to 38 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த தண்ணியாக தான் குளிக்க வைக்கணும், ஒரே தண்ணியை சுட வச்சு அப்படியே குளிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ வீட்டில் ஹீட்டர்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சரில் சுடு தண்ணி பஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 2 வந்து குளிக்க வைக்கிறது. குளிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து எய்தர் பேபி சோப்பு யூஸ் பண்ணலாம் இல்லை வாஷ் யூஸ் பண்ணலாம். குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ரொம்ப ட்ரைனஸ் வந்து அதிகமாக இருக்குது, எக்ஸிமா, அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரியான ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாடி வாஷ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சில சோப்புலாம் வந்து என்ன ஆகும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்குன்னு ஒரு நேச்சுரல் ஆயில் லேயர் இருக்குது, அதையும் சேர்த்து உரிச்சிரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும், மாய்ஸ்சர்லாம் சீக்கிரம் வெளியில் போகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு உங்கள் குழந்தையோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் முக்கியமாக அதில் வந்து சல்ஃபேட்டு, பேரபின் அந்த மாதிரி எதுவும் கெமிக்கல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிஹெச் வந்து 5.5 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோட பிஹெச்சுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஃபேஸ்லாம் பட்டாலும் கண் வந்து எரியாமல் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthsக்கு மேலே நான் இந்த பாடி வாஷ் தான் வந்து என் குழந்தைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. ஹைட்ரேட் பண்ணும்,
இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பிஹெச் வந்து ஸ்கின்னோட பிஹெச்க்கு ஈக்குவலா இருக்கு. நல்லா தான் இருக்கு. பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணேன். ஸோ குளிக்க வச்சதுக்கு அப்புறமா நீங்க தொடச்சிட்டு, அந்த ஈரம் காயறதுக்குள்ளார வித்தின் 3 மினிட்ஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். எதனால வந்து நீங்க 3 மினிட்ஸ்க்குள்ளார அப்ளை பண்ணணும் அப்டின்னா, குளிச்சுட்டு நீங்க துடைக்கும்போது ஸ்கின்ல கொஞ்சம் அந்த ஈரம் இருக்கும். அந்த வாட்டர் வந்து ஸ்கின்ல இருக்கும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றீங்கன்னும்போது, மாய்ஸ்சரைசர் இந்த ஸ்கின் மேல ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். உள்ள இருக்கிற வாட்டர் அப்படியே லாக் ஆயிடும். ஸோ உள்ளேயே வந்து இருக்கிறதுனால ஸ்கின்னோட ஈரப்பதம் மெயின்டெயின் ஆகும். அது மட்டும் இல்லாம அது ஒரு லேயரா ஃபார்ம் பண்ணி நல்லா செட் ஆயிடும். ஸோ செட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற ஈரப்பதம் வெளியிலயும் போகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த வெளியில இருக்கிற பொல்யூஷன்ஸ், டாக்ஸின்ஸ் அப்புறம் ஜெர்ம்ஸ்லாம் வந்து ஸ்கின்ன அட்டாக் பண்ணாம அது வந்து ஒரு புரொடெக்டிவ் லேயரா ஃபார்ம் பண்ணும். ஸோ குளிச்சதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். சேம் அதே தான் மாய்ஸ்சரைசரும் அப்படிதான் நீங்க வந்து செலக்ட் பண்ணும்போது அதுல எதுவும் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா பார்த்துக்கோங்க. pH 5.5 இருக்கணும். ஸோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு நீங்க 3 ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1 மசாஜ் பண்ணணும். 10 to 20 மினிட்ஸ் கேப் விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப் 2 குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சதுக்கு அப்புறமா வித்தின் 3 மினிட்ஸுக்குள்ளார மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்க குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும், க்ளோ ஆகும். மோர் தென் 2 மந்த்ஸாவே நான் வந்து லிட்டில் ரிச்சுவல்ஸோட 3 ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டா பிளான்ட் பேஸ்டு அப்படின்றதுனால எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. பிஹெச்சும் நான் சொன்ன மாதிரி 5.5 இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் உங்க குழந்தையோட ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் சம்மர் கேர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் லைவ்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். ஸோ குளிச்சு முடிச்சாச்சு, பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம். பாய்.